டெல்லியில நாடாளுமன்ற கூட்டம், சென்னையில சட்டமன்ற கூட்டம், இங்கிலாந்துல கிரிக்கெட் ஆட்டம், பிரேசில்ல கால்பந்து கொண்டாட்டம், இஸ்ரேல் பாலஸ்தீனம், ஈராக் சிரியாவில் வெடிகுண்டு சத்தம். இப்படி ஊர் உலகத்துல நாட்டு நடப்புல ஏகப்பட்ட செய்தி தினம்தோறும் வகை வகையா வண்டி கட்டி வந்துகிட்டே இருக்கு. அத்தனையும் பொட்டி பொட்டியா சேகரிச்சு கலக்கல் காமெடியோட கொட்டுறோம் பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. வாங்க இரு நாட்டு உறவை வலுவாக்க எங்க நாட்டுக்கு வாங்க. விசா மறுத்த அமெரிக்கா அழைப்பு விடுக்குது மோடிக்கு. அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் வில்லியம் நேரில் அழைப்பு. கடிதம் கொடுத்த ஒபாமாவுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவிப்பு. இருதரப்பு உறவை இன்னும் பலமாக்க இலங்கை அமைச்சர் பெரிஸ் இந்திய அமைச்சர் சுஷ்மாவோடு சந்திப்பு. சிறு குறு தொழில்களின் நலன் காக்க தமிழக அரசு துணை நிற்கும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. வெளிநடப்பு செய்த 7 கட்சி பற்றி அமைச்சர் பேச்சுக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு. வைத்தியலிங்கத்தை கண்டித்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட திமுக வெளியேற்றம். அமைச்சரின் பேச்சுக்கு எதிராக தேமுதிக மமக புதிய தமிழகம் வெளிநடப்பு. வேலூர் பக்கத்துல பல லட்சம் மதிப்புள்ள செம்மர கட்டைகள் சிக்கிடுச்சு. சிமெண்ட் கூடோன் உள்ளுக்குள்ள பதுக்கி வச்ச கட்டைகளை மோப்பம் பிடிச்ச போலீஸ் சுத்தி வளைச்சு பறிமுதல் செஞ்சு வனத்துறையிடம் ஒப்படைப்ப. ஆந்திர மாநில எல்லைகளை மறுவரையறை செய்ய மக்களவையில் மசோதா தாக்கல். தொலை தொடர்பு துறையில் முறைகேடு வழக்கு விசாரணை என்னாச்சு? அதிமுக மைத்ரேயன் மாநிலங்களவையில் ஆவேசம். காவலர்களுக்கு இடையே டமால் டுமீல் துப்பாக்கி சுடும் போட்டி. வெற்றி பெற்ற காவலர்களுக்கு பாராட்டு பதக்கம். பொதுமக்களுக்கு எதிரா துப்பாக்கி நீட்ட கூடாது, டிஜிபி அறிவுறுத்தல். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் அமைப்பை மாற்றி அமைக்க கொண்டு வரப்பட்ட மசோதா ஏற்றுக்கொள்ள முடியாது என காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் போர்க்கொடி தூக்க மோடி அரசின் தலைமை செயலாளரான முன்னாள் ட்ராய் தலைவர் நிர்பேந்திரா மிஸ்ராவின் பதவியை காப்பாற்றவே திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என ஆம் ஆத்மி கட்டையை கொடுக்க சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொண்டு வந்த மசோதா ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அலைபேசுகிறார் நமது தொலைபேசி துறை செய்தியாளர். தமிழகத்திற்கு கூடுதலாக ரயில் போக்குவரத்து விட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் அதிமுக எம்பி தம்பிதுரை மக்களவையில் கோரிக்கை வைக்க தமிழக மீனவர் பிரச்சினைக்கு வலுவான நிரந்தரமான தீர்வு ஏற்பட மீனவர் நலனுக்காக தனியாக அமைச்சகம் அமைக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி மாநிலங்களவையில் கோரிக்கை வைத்ததாக இரு அவை செய்திகளையும் பொறுமையாக தட்டிவிட்டுள்ளார் நமது கெட்டிக்கார செய்தியாளர். தமிழக சட்டசபையில் ஏற்றம் தரும் கேப்டன் அவர்களே என்று தேமுதிக உறுப்பினர் வெங்கடேசன் பேச துவங்க பாராளுமன்ற தேர்தலில் 3வது இடம் பெற்றது ஏற்றமா? பல இடங்களில் டெபாசிட் இழந்தது ஏற்றமா? தனித்து போட்டியிட திராணி இல்லாமல் கூட்டணி வைத்தது ஏற்றமா என்று அமைச்சர் வைத்தியலிங்கம் வம்புக்கு இழுத்ததாக சபையில் நடந்த அவை குறிப்புகளை நோட்ஸ் எடுக்கிறார் நமது பேரவை செய்தியாளர். மௌலிவாக்கம் கட்டட விபத்து குறித்து நீதிபதி ரகுபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளதாகவும் சென்னை மகாகவி பாரதி நகரில் 8 ஆண்டுகளாக வீடின்றி தவித்த மக்களுக்கு ஊருக்கு வெளியே இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு செய்திகளை அள்ளிவிடுகிறார் நமது சிறப்பு செய்தியாளர். உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள சீனாவை இந்தியா விரைவில் முந்தும் என்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக விளங்கும் ஜப்பானின் டோக்கியோவை இந்தியாவின் டெல்லி ஓவர்டேக் செய்துவிடும் என்று ஐநா அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறார் உலக மக்கள் தொகை தின செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். எல்லாம் அவன் செயல், எது நடந்தாலும் நன்மைக்கே என்று கூட்டணி கட்சிக்காரங்க பட்டும் படாம பட்ஜெட் பற்றி விமர்சனம் வைக்க நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் வரவு செலவு எல்லாத்தையும் எதிர்கட்சிக்காரங்க பிட்டு பிட்டா புட்டு புட்டு வைக்க நம்ம இந்திய நாட்டோட புதிய அரசின் முதல் பட்ஜெட்டை பத்தி தாங்க இப்ப பார்க்க போறோம். மோடி பட்ஜெட், அதுவும் முதல் பட்ஜெட். அதோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாப்போமா? இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு வரி விதிப்பு இல்லாதது கொஞ்சம் ஆறுதலான விஷயம்தான். ஆனா அந்நிய முதலீட்டுக்கு கதவை அகலமா திறந்து விட்டுருக்காங்க. மாசம் சம்பளம் வாங்குற நடுத்தர வர்க்கத்தினருக்கு வயிற்றில் பால் வார்க்கிற செய்தி
வருஷ வருமானம் 2.5 லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாதுங்கிறது. ஆனா இந்த வயிற்றில் வார்த்த பால் என்னமோ பாதி தாங்க. 5 லட்சம் வருமானம் வரைக்கும் வருமான வரி இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ அதுல பாதி தான் நிறைவேறி இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கடன் வாங்குறவங்களுக்கான வரி விலக்கு ஏறி இருக்கிறதால சந்தோஷமா ஜாலியா பேங்க்ல லோன் வாங்கினோமா, பூமி பூஜை ஆரம்பிச்சோமான்னு இருக்கலாம். தங்கத்தோட நிலைதான் பரிதாபம். எப்படியும் இறக்குமதி வரியை குறைப்பாங்க, தங்கத்தோட விலை குறையும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நோ சேஞ்ச். அப்புறம் என்ன, பட்ஜெட் போட்ட அன்னைக்கே தங்கம் விலை விருன்னு ஏறி போச்சு. அப்புறம் ஐஐடி, எய்ம்ஸ் மாதிரியான கல்வி நிறுவனங்களை அதிகரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலங்கள்ல எய்ம்ஸ், ஐஐடி இல்லையோ அங்கெல்லாம் உற்சாகமா ஓபன் பண்ண போறாங்களாம். 2020க்குள்ள வீடு இல்லாத இந்தியர்களே இல்லாத நிலையை உண்டாக்க போறாங்களாம். 24 மணி நேரம் மின்சாரத்தை இந்தியா முழுக்க கொடுக்க போறாங்களாம். கேட்க நல்லா தான் இருக்கு, நடந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்கும் இந்த பட்ஜெட்ல நல்ல செய்தி இருக்குன்னு குதூகலமா குடுகுடுப்பை ஆட்டுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. பொன்னேரி உட்பட 3 நகரங்கள்ல ஸ்மார்ட் நகரம் அமைக்க போறாங்களாம். டிபி நோயை கண்டறிகிற சிகிச்சை மையத்தை சென்னை மருத்துவக் கல்லூரியில தொடங்க போறாங்க. காஞ்சிபுரத்தையும் வேளாங்கண்ணியையும் பாரம்பரிய நகரமா அமைச்சு பராமரிக்க போறாங்க. இப்படி சில நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பிரீமியம் பெட்ரோலுக்கான கலால் வரியை குறைச்சிருக்கிறதால லிட்டருக்கு 5 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்படியே மற்ற பெட்ரோல் டீசலுக்கும் விலை குறைஞ்சா we are happyன்னு சொல்லலாம். சிகரெட் பிடிக்கிறவங்க நிலைதான் சிக்கலோ சிக்கல். சிகரெட்டை பத்த வைக்காமலேயே அதோட விலையை நினைச்சதுமே எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. சிகரெட் மீதான சுங்க வரியை 11% 72% ஏத்தி இருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல புரியாத விஷயம், நாடு முழுக்க பெண்களுக்கான பிரச்சனைகள் அதிகரிச்சிட்டு இருக்கிற நிலையில பெண்கள் பாதுகாப்புக்கு 150 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா வல்லபாய் பட்டேல் சிலை அமைக்கிறதுக்காக குஜராத் அரசுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்களாம். இந்த கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்தா குழப்பமா தான் இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு உள்ளே அமைதியா பேச்சு, செங்கோட்டைக்கு வெளியே ஆவேசமா பேச்சு. சட்டமன்றத்துக்கு உள்ளே அமைதியா பேச்சு, சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியே ஆவேசமா பேச்சு. அவங்கள பத்தி இவங்க குறை சொல்ல, இவங்கள பத்தி அவங்க குறை சொல்ல, தனக்கு தானே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சிலர் பெருமையா பேச அத்தனையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. சேதி கேட்டியலா? ஒரு நடிகர் ஒரு நடிகையை கடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா சொல்லியிருக்கிறாரு. யார் சொன்னான்னு கேட்குறீங்களா? வேற யாரு, குமுதா ஹாப்பி என்னாச்சின்னு சொன்னாரே விஜய் சேதுபதி. அவரு தாங்கிறேன். ஒரு விழா மேடையில் அவர் பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விழாவை நடத்துகிறவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, ஏங்க நீங்கள் சூதுகவும் படத்தில் பெண்களெல்லாம் கடத்துகிற மாதிரி சீன்லாம் இருந்துச்சே, அந்த மாதிரி நெசத்தில் நீங்கள் கடத்துறதா இருந்தால் யாரை கடத்துவிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க தான் கேட்டாங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா. யோசிக்காம நான் நயன்தாராவை தான் கடத்துவேன் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிவிட்டாரு. இதை கீழே இருந்த நயன்தாரா அதை பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு வேற இருந்திருக்காங்க. கேட்டுக்கிறங்க எப்படியெல்லாம் நடக்குதுன்னு. பூவு 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 பலான் பலான் பலான். ஆட தெரியாம தாங்க கேட்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பயணிகள் கட்டணத்தையும் சரக்கு கட்டணத்தையும் வந்து இந்த ரயில்வேல நிறையாவே ஒஸ்தி விட்டாங்க. இப்போ என்னடானா இந்த கட்டண உயர்வே இல்லாத பட்ஜெட் வந்து ரயில்வே பட்ஜெட் தான் சொல்கிறாங்கன்னு. இதை கேட்குறப்ப எனக்கே காமெடியாக வருதாக்கும். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த பட்ஜெட் இல்லைனா யாருக்கு நன்மை நினைக்கிறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்கன்னு. உரா சண்முகம் போட்டோம். இப்படி பட்ஜெட்டை பற்றி படக்குன்னு பேசுனது நான் இல்லைங்க, சரத்குமார். ஐஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ் பா. நரேந்திர மோடி பதவி ஏற்று 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா விலைவாசி வந்து கடுமா அப்படியே ஏறினே போகுது. அது ஒரு பக்கம் இருக்க சொல்லோ, அவர் பிரச்சாரத்து போட்டு என்ன சொன்னாரு, இந்திய மக்களே உங்களுக்கு நல்ல நாள் வந்து நேகுது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன டவுட்னா, அந்த நல்ல நாள் வந்துச்சா இல்ல வரப்போதா இல்ல காணாம போயிச்சா அப்படின்னு டவுட்டாவே இருக்குது. என்ன போகுதுன்னே தெரியல. ஐஸ் போலைஸ் இந்த மாதிரி நல்ல நாள் வருமா இல்ல வரத்துக்காச்சும் அறிகுறி இருக்கா அப்படின்னு கொஸ்டின் பண்ணது நான் இல்லைங்க, காங்கிரஸோட துணைத் தலைவர் அமரீந்தர் சிங். ஐஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். லோக்சபாங்கிறது எவ்வளோ உயர்வான இடங்க. எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் அங்கே பேசியிருக்கிறாங்க, எப்பேற்பட்ட விவாதங்கள்லாம் நடந்திருக்குது. அங்கே போய் ராகுல் காந்தி தூங்குறாருங்க. அது எப்பேற்பட்ட விவாதம். விலைவாசி உயரை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க காரசாரமாக. இவர் பின்னால் நின்று அப்படியே தூங்குறாருங்க.
இவரெல்லாம் வச்சு நாடு எப்படிங்க முன்னேறு? இவரை சொல்லி தப்பு இல்லைங்க. கடந்த 10 வருஷமா காங்கிரஸ் கட்சி தூங்கிட்டு தான் இருந்தது. இப்போ இதைத்தான் அவர் போய் அங்க பண்றாரு. என்ன பண்ண முடியும்? அப்படித்தான் இருக்கு. இப்படி தூங்குறதா அவருக்கு வழக்கம் தாங்க அப்படின்னு சொல்றது நான் இல்லைங்க. பாஜகவோட செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசேன். பலன் பலன் பலன். You know one thing, ரஜினி சாரும் எங்க அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல நான் ஒரு சீன் வந்தா கூட, அதுவும் ரஜினி சார் கூட வந்தா தமிழ்நாட்டில் ஓவர் நைட்ல நான் ஹிட் ஆயிடுவேன். யூ நோ ஒன் திங், அதனால தான் நான் மெயினாக இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வெற்றி படங்கள் நிறைய பாலிவுட்டில் ஏக்குனது வந்து டைரக்டர் பிரபுதேவா. அவர் தமிழில் படம் பண்ணால் கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். யூனோ ஒன் திங், குஷ்பு, அப்புறம் நம்ம நக்மா, ஜோதிகா, இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகைகள், அதாவது மும்பையிலேருந்து வந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் இங்கே பெரிய வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடிகைங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவில் கட்டி கும்புற அளவு பெரிய பெரிய ரசிகர்கள்லாம் இங்கே இருக்காங்க. யூனோ அதுதான் எனக்கு தமிழ் மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த படத்து மூலயமா நான் கண்டிப்பாக மிகப்பெரிய ரவுண்ட் வருவேன்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பிரபுதேவா வந்து தமிழில் படம் பண்ணால் கண்டிப்பாக நான் நடிப்பேன். யூனோ பலோன் பலோன் பலோன். ஏங்க இப்படி பேசுறது நான் இல்லைங்க, லிங்கா படத்தோட கதாநாயகி சோனாக்ஷி சிங்கா. காலை வணக்கம் பண்ண. வணக்கம் பரமசிவா. அப்புறம் இந்த பட்ஜெட்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, நாடே அதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம ஊர்ல மிகப்பெரிய பண்ணையார் நீங்க, நல்லது கெட்டது உங்களுக்கு நிறைய தெரியும். நீங்க இந்த பட்ஜெட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மைதாப்பா, கரெக்டான ஆளுகிட்ட தான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டுன்னு சொன்னோன்னே எல்லா மக்களுக்குமே பயங்கர எதிர்பார்ப்பு. நம்மளுக்கு ஏதாவது குறையுமா, நம்மளுக்கு ஏதாவது ஏறுமா, தங்கம் விலை என்ன ஆகு, பெட்ரோல் விலை என்ன ஆகுன்னு எல்லா மக்களுக்குமே ஒரு ஆர்வம். அதை தாண்டி இவங்க ரொம்ப அதிக பெரும்பான்மையில ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, இல்லையா இப்ப இந்த பாஜக. ஆமா, அதனால அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கு எல்லாத்துக்கும். அவர் தலைவர் தெளிவா சொல்லிட்டாங்க, நரேந்திர மோடி. ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் தான். ஏன்னா வந்து 50 நாள் தான் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளவு சிறப்பாக கொடுக்க முடியுமா கொடுத்துருக்குறோம் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுப்பா பட்ஜெட்ல, சும்மா சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த 2.5 லட்சம் ரூபா இருந்தால் கட்ட வேண்டியதில் வருமான வரி 2 லட்ச ரூபா இருந்தது. இப்போ 50,000 ரூபா அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ 20,000 ரூபா வாங்கினா நீ கட்ட வேண்டியதில்லை மாதம். அதுக்கு மேல சம்பளம் வாங்கினா வரி, அதுக்கு மேல வாங்கினா 10%, அதுக்கு மேல போக போக அதிகமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா பண்ண, இப்போ வந்து 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவங்க வரி கட்டணும். ஆமா, சரியா? சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வரும், அதெல்லாம் பார்த்து அவங்க வரி கட்ட சொல்றாங்கன்னு வைங்க. ஆமா, அப்ப சில தொழில் செய்யறாங்களே அவங்க எல்லாம் எந்த கணக்குல வரி கட்டுவாங்க? அவங்களாம் அவங்க மனசாட்சி படி கொண்டு கட்டணுமாப்பா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அது நான் எப்படி அவங்களாவே இவ்வளவு வருமானம் வந்திருக்குதுங்க, இவ்வளவு நாங்க மிச்சமா இருக்குது, இவ்வளவு வருமானம் வரி கட்டுறேன்னு அவங்களா கட்டணும். இப்ப என்னன்னா இந்த கரெக்டா சம்பாதிக்கிறவங்க தான் மாட்டிக்கிறாங்க நாட்டில். அதான் எப்பவுமே அது பெரிய பிரச்சனை. நம்ம அவங்களும் அதான் சொல்றாங்க, இப்படி இருக்கக்கூடாதுங்க, இந்த வர 30ஆம் தேதிக்குள்ள கட்டிடுங்க அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் இந்த டேட்டு கொடுத்து இதுக்குள்ள வந்து நீங்களாவே அந்த சமர்ப்பணம் பண்ணிருங்க, வருமான வரி தாக்கல் பண்ணிருங்கன்னு அரசாங்கம் சொல்லுது. சில பேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லை பரமசிவா, நிறைய நல்ல விஷயங்களா சொல்லியிருக்காங்க. இந்த நதிகளை தூய்மைப்படுத்துறதுக்கெல்லாம் நிறைய கோடிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. புதிய நகரங்கள் 100 நகரங்கள் உருவாக்க போறாங்களாமா. ஆமா ஆமா, நம்ம இதுல கூட நம்ம தமிழ்நாட்டோட 3 நகரங்கள் வரப்போகுது. ஆமா, அதை பத்தி தமிழக முதல்வர் கூட நல்லது, கண்டிப்பா இதனால மேம்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, இந்த பட்ஜெட் உண்மையிலே நிறைய பேர் பாராட்டினாலும் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. இல்ல பரமசிவா, எப்பவுமே எதிர்கட்சியா இருந்தா சொல்லணும் இல்லையா நிறைய குறைகளை பத்தி. அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழி. என்னதான் நல்ல விதமா போட்டாலுமே அதுல ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்கட்சிக்காரங்க. அதுதானே அரசியல். உண்மைதான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கோயில்கள், பழமையான கோயில்கள், புரதான சின்னங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு அதுக்கு சில கோடிகளை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆமா ஆமா, நம்ம காஞ்சிபுரத்துல, ஆமா, அப்புறம் வேளாங்கண்ணில அதெல்லாம் கூட டெவலப் பண்ண போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அப்படின்னு நல்ல விஷயம் தான். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, வீட்டுக்கும் பட்ஜெட் போடணுமே இல்லையா?
உண்மைதான். இப்போ எத்தனை பேர் வீட்டுக்கு பட்ஜெட் போடுறாங்க? இன்னைக்கு வீட்டுக்கு பட்ஜெட் போடுறதுனாவே ஏங்க சம்பளம் வந்ததா அதை வாங்கி ஜாலியா செலவு பண்ணுமா, சந்தோஷமா இருந்துமா, அதை விட்டு போட்டு பட்ஜெட் போட்டு சிக்கனம் பிடிச்சி அப்ப செலவு பண்றதோட மனசு தயங்கும்ல, அது எதுக்குங்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க அந்த ஆய்வாளர்கள். என்னங்கிறாங்கன்னா வீட்டுக்கு பட்ஜெட் போடணுங்க, நாட்டுக்கு எப்படி பட்ஜெட் போடுறோமோ அதே மாதிரி வீட்டுக்கும் பட்ஜெட் போடணுங்க. நீங்க வேற இப்படி சொல்றீங்க. ஆனா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காரு சரிங்களா, அவர் சம்பளம் வந்து 20,000 ரூபாய் வருங்க. சரி. ஆனா ஒரு மாசம் எவ்வளவு செலவு பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு 15,000 பண்ணுவாரா? அவர் 30,000 ரூபாய் செலவு பண்றாரு. இது என்னப்பா அது? ஆமா. எப்படி சமாளிக்கிறாரு? அந்த கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்துறாங்க. அதை சொல்லு. சரிங்களா, அது கொடுத்து கடன் வாங்கி இந்த மாசம் வாங்குறோம் அடுத்த மாசம் போடுறோம், இந்த மாசம் வாங்குறோம் அடுத்த மாசம் போடுறோம். அப்படி இல்லப்பா, சேமிக்கணும், அதுதானே முக்கியம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா சேமிக்கிறதுக்குன்னு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட குறிப்பிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கணும் அப்படின்னு. எப்படின்னா 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுடைய 4 மாச பணம் அவங்க கையில எப்போ இருக்கணுமாமா, சம்பளம். ஆமா, சேமிச்சு வச்சிருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 5,000 சம்பளம் வச்சுக்குவேன், அவங்ககிட்ட 20,000 ரூபாய் பணம் இருக்கணும், சேமிப்பு இருக்கணும் 30 வயசுக்குள்ள. இதே 30 வயசுக்கு மேல 40 வயசுக்குள்ளேனா 8 மாச சம்பளம் அவங்க கையில இருக்கணுமாமா. அடே அப்பா, 40,000 ரூபாய் பக்கம் அவங்க கையில இருக்கணும். நான் சொல்றது 5,000 சம்பளம்னு கணக்கு போட்டான். ஏன்னா 30 வயசுக்கு மேல அவன் குழந்தை குட்டின்னு ஆயிரும். அதனால ஒரு 40,000 ரூபாய் அவன் சேமிப்புல பணத்துல எப்போ இருக்கணும். இதே 40 வயசுக்கு மேல உங்களுக்கு வயசாயிருச்சுன்னா 1.5 வருஷம் சம்பளம். அடே அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு அப்படி அந்த 1.5 வருஷம் சம்பளத்தை சேர்த்து வைக்கணும்? தம்பி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலை என்ன வேணா ஆகுது, திடீர்னு விபத்து ஆகுது. உனக்கு அவ்வளவே உதாரணம் சொல்றேங்க, நம்ம ஊர்லயே நம்ம சின்னசாமி எடுத்துக்கோ, அவன் அரசாங்க வேலை பார்க்கறவன் தான், சம்சாரம் அரசாங்க வேலை பார்க்கறவங்க தான். 2 பேருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது இல்லையா? பாரு, திடீர்னு பையனுக்கு விபத்தானுன்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆகுன்னு நம்ம கிட்ட வந்து கடன் கேட்கறாங்க. எப்படி காசு சேமிக்க முடியுமோ அதை மாதிரி சேமிச்சு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாட்டுக்கு பட்ஜெட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வீட்டுக்கும் பட்ஜெட் முக்கியம்ல. கண்டிப்பாங்க, வாழும்போது பயமில்லாம வாழணுமே இல்லையா? என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு அவசரமான உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு என்னன்னா நமக்கு ஒரு கைப்பிடி இருக்கணுமே இல்லையா? அதுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் சேமிச்சு நல்லபடியாக வாழலாம். கண்டிப்பாங்க பண்ண. இந்த வாரம் இந்த செய்தி, போன மாசம் போன செய்தி, அடுத்த வருஷம் வரப்போற செய்தி, இன்னைக்கு செய்தி, நேத்துக்கு செய்தி, நாளைக்கு நடக்க போற செய்தி, ஓட போற செய்தி, உருள போற செய்தி, அத்தனை செய்தியையும் இனிப்பா புளிப்பா திகைப்பா தித்திப்பா கலகலப்பா கதகதப்பா நாளைக்கு காலையில நம்ம பேப்பர் தசையில வரும். அது வரைக்கும் நம்ம புது யுகத்துல எதிர்பார்ப்போட காத்துருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க.